சிலம்ப ஆசான்மார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து நாகம் 16 சிலம்பத்தில் வந்துட்டு அடிப்படை சிலம்பம் அடிப்படை பயிற்சி நீ பண்ணுவாங்க. நாகம் 16லேருந்து அதை பாருங்கள் மாணவர்கள். ரெடி? என்னென்னா ஒரு கை அரப்பு. இப்போ 2 கையில் வீசத்துக்கும் ஒரு கையில் வீசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு கையில் பண்ணும்போது அதிகமாக பலம் சேரும், வலது கைக்கும் இடது கைக்கும். 2 கை பிடிக்கிறதுக்கும் ஒரு கை பண்ணது வித்தியாசம். ஒரு கையில் பண்ணால் நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லா டெவலப் ஆகும். அப்போ 2 கையில் பண்ணும்போது சர்வசாதாரணமாக அடிப்பாங்க. அதுதான் ஒரு கையில் நல்லா பயிற்சி பண்ணணும். ரெடி? மேலே அரப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 மறை 1 2 3 4 5 தலைவட்டம் 1 2 3 4 5 மறை 1 2 3 4 5 மூணு பக்கம் சுற்று 1 2 3 4 5 ரெடி? மறை 1 2 3 4 5 மேலே அரசு 1 2 3 4 5 கீழே அரசு 1 2 3 4 5 ரெடி? 7 கால் மன பாடம். ரெடி? 1 கால் ரெடி? 7 1 4வது அடிப்பா 1 2 3 4 ரிவர்ஸ் 1 2 3 4 கீழே அரப்பு 1 2 3 4 ரிவர்ஸ் 1 2 3 4 சுத்தாப்பா சுத்தவா இதுவா அப்படியே பசங்களை பார்த்தாப்புல என்னென்னா இது போல் கையில் அரப்பு எடுத்துட்டு தான் பாடமே பண்ணணும். அப்போ தான் அந்த தெளிவான அசைவு இருக்கும். அதே போல் கிட்டவா அவனை சொன்னேன் தள்ளி ஒரு கையில் நம்ம எடுக்கும் போது அது பண்ண தான் தெரியுமே பலனு. உடனே தெரியாது. பண்ண தான் அந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துனே வரும். அப்போ 2 கையில் போடும்போது சர்வசாதாரணம் பண்ணலாம். அதுக்கோசம் இடது கையில் ஒருத்தர் வந்து ஸ்ட்ரென்த்து இருக்காது. அதனால் பிடிச்சி பண்ண ஸ்ட்ரென்த்து கூடும். இப்போ எல்லாருக்கும் வலது கை தான் வரும், இடது கை வராது. இப்போ அடிக்கும் போது கூட வலது கை தான் வரும், இடது கை வராது, லேட்டாக தான் வரும். இதில் பவர் அதிகமாக, இதில் பவர் இருக்கும். அப்போ நம்ம ஒரு கையில் நல்லா பயிற்சி எடுத்தால் 2 சரிசமமாக இருக்கும் அந்த பலம். வலது கையில் என்ன பவர் வருதோ அதே போல் இடது கை இருக்கணும். அப்போ தான் நல்லது. அதே போல் சிலம்பம் பண்ணத்துக்கு முன்னாடி அடிப்படை வார்ம் அப் பண்ணணும். அடிப்படை பயிற்சி பண்ணணும். அடிப்படை பேசிக்ஸு வார்ம் அப் பண்ணால் நல்லது. கொம்புலையும் பண்ணலாம், இல்லை வெறும் நார்மல் கொம்பில் தான் பண்ணலாம். அது பண்ணிவிட்டு ரன்னிங் போயிட்டு அதை வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி அடிப்படை பயிற்சி பண்ணிட்டு தான் பாடம் உள்ள நுழைஞ்சால் இன்னும் அற்புதமாக இருக்கும் பாடம். அந்த கலைத்திறன் நல்லா அழகாக இருக்கும். பார்க்க பண்ண நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு பாட வகைகள் ஒரு 5 பாட வேகமாக 2 கல்ச்சர் இல்லைங்க. ரெடி? நேர் ஒன்றா படம் 1 2 1 2 3 1 2 1 3 4 இதே பாடம் அப்படியே நின்று பண்ணுங்க. சரி, படிக்குது 1 2
3 4 5 இது போடுறது அடி 1 2 3 ஜெல 1 ரெடி 3 4 இது போல் பாடத்தை நம்ம அடிப்படை பாடம் ஒரு கையில் நல்லா பயிற்சி எடுத்துட்டு 2 கையில் நல்லா ஏறு வரிசை இறங்க நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாடம் பண்ணும்போது தெளிவாக இருக்கும். அதே போல் பசங்களும் நல்லா உறுதியாகவும் இருப்பாங்க. எனர்ஜி லெவல்லையும் உடம்பு பல லெவல்லையும் நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. நல்லது. அதுபோல் 2 3 4 5 இதேமாரி பண்ணிகிட்டே இருந்தாலே அந்த 12 பாடம் தெளிவாக இருக்கும். இப்போ 2வது பாடம் ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 என்ன பண்ணுங்க இந்நாட்டில் 1 2 2 உட்கா 2 உட்கா 3 4 5 6 7 ரொம்ப வளைச்சி திரும்பி 8 9 அரசு 10 முடி ரெண்டுல ரெடி 3 1 2 3 ஜம்ப் அடி அரை 1 2 குத்து லாஸ்ட் வெட்டு ஒரே மாதிரி பண்ணணும் அரசு கழுத்து மட்டும் அப்படியே கடை ஜம்ப்பு குத்து அடா 3 போட நிமிடம் போட்டு டக்குன்னு அரப்பு 1 2 3 4 5 6 7 8 9 திரும்ப அரப்பு 10 பிளாக் போடு அட்டாக் பிளாக் குத்துக ரெடி கொம்பு காட்டுங்க. இது போல் இந்த பாடத்தை பண்ணால் ரொம்ப நல்லது. சும்மா ஏதோ தனமாக பண்ணக்கூடாது. எங்கே தடை எங்கே அடி அதை தெரிஞ்சு பண்ணணும். அப்போ இன்னும் தெளிவாக இருக்கும். பாடத்தில் எங்கே அடி அதே போல் சிலம்பம் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிலம்பம் கற்றுக்குறோம் மாஸ்டர், சிலம்பம் வந்து கற்றுக்கிட்டு நாங்கள் வெளியே போகிறோம், நாங்கள் கொம்பு எடுத்துகிட்டு போக முடியும் சண்டைக்கு அப்படின்னு கேள்வி தேடுறவங்க வந்து கேட்குறாங்க. மாணவர்களுக்கும் அந்த கேள்வி இருக்குது. நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. சிலம்பத்தை தெளிவாக கற்றுக்கிட்டா கொம்பு இல்லாத சண்டை செய்ய முடியும். இது உண்மை 100%. சண்டை நல்லா தெளிவாக கற்றுக்கணும். முதல்ல சும்மா கற்றுக்காத எப்படி சண்டை போட முடியும்? கொம்பு இல்லை இப்போ என்கிட்ட. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், ரொம்ப பாடலாம் பண்ண தேவை, அடிப்படையை வச்சு பண்ணுறேன்னு. 1 2 3 4 இதை வச்சு சண்டை செய்யலாம். என்னென்னா அறிவு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கொம்பு கீழே வச்சுட்டேன். இதுவாப்பா இப்போ ஏறி ஒருத்தன் அரை ஊற வரான். தடுக்கிறேன். தடுத்து ஸ்டெப்பை போட்டு 1 பகுல் போட்டேன். பகுல் போல் ஒரு தட்டோம்மா ரிவர்ஸ் போது தட்டை அதே போல் தட்டு போட்டு அடிக்கலாம். எப்படி ஒன்றும் அடிக்கலாம். குச்சி அடிக்கலாம், இல்லை மெரிக்கவும் செய்யலாம். அகேந்திருப்பா ரெடி சரி வீசு 1 2 3 4 எப்படி ஒன்றா அடிக்கலாம். அதனால் கொம்பு தெளிவாக கற்றுக்கிட்டா சண்டை செய்ய முடியும். அதுக்கு நான் ஒரு அடிப்படை வச்சு சொல்கிறேன். திருப்பியும் சரி 1 2 காலை பாருங்கள், கால் தான் மெயின். 3 பேலன்ஸ் அவுட் ஆகும். 3 அதுக்கப்புறம் தாக்கலாம். எழுந்திருப்போம். இப்படியும் தடுக்கலாம். ரெடி திருப்பி 1 2
3 இப்படியும் அடிக்கலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சந்தேகம் வரக்கூடாது. சிலம்பம் கற்றுக்கிட்டா நாங்கள் கொம்பத்துக்கு போனோமா வெளியே சிலம்பத்தை பதில் போகிறதுலே நான் சண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ பாடத்தை வச்சு எவ்வளோனா சண்டை செய்யலாம். அறிவு தான் வேலை. அறிவுக்கு வேலை கொடுத்தா ஈஸியாக எதிரியை தாக்க முடியும். அதனால் சிலம்பம் போல் அற்புதமான ஒரு கலை வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் சித்தர்கள் கலை சொல்லுவாங்க. அறிவுக்கு வேலை வச்சா இந்த பாடத்தை வச்சு எவ்வளோனா சண்டை செய்யலாம், எத்தனை பேரோனா சாய்க்கலாம். பலத்தோட புத்திசாலித்தனம் இருக்கும். ரெடி? 4 4வது பாடம். 1 2 3 4 5 6 வலி 7 தள்ளிக்கிறாங்க. தள்ளி 8 9 10 முடி கட் பண்ணு. அவுட் ஆஃப் ஒன்ஸ். ரெடி? அங்கேருந்து 4 வேக மாட்டி. ஏய் தலையில் அடிக்கவே இல்லை பார். 1 2 3 4 5 6 7 திருப்பி போடு. 8 அடி 9 10. ரெடி? அதை 2 பண்ணிடுங்க. தள்ளிக்கா. அது தள்ளி விடுங்க. தள்ளி விடுறா. ஏய் தள்ளி விடு. முதல் பாடம். இப்போ அந்த முதல் பாடத்தில் தாக்க போகிறேன். அப்படியே பண்ணுவேன் பாருங்க. ரெடி? தாக்க போகிறேன். இப்போ தண்ணி விடுப்பா. தண்ணி விடுங்க. நாராயணன் என்ன பார்த்தாமே உண்டு. நீ வந்துட்டு தாக்க போகிற பண்ணு முதல் பாடத்தில். முதல் பாடம் கோகுல் வந்துட்டு தாக்க போகிற. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சூப்பர். கோகுல் வந்துட்டு தடுக்க முறை. 1 2 3 4 5 6 7 இறங்கு 8 9 நல்லா ஆஃப்ல உட்கார். 10 11 12. இப்படி வந்துரு. இப்போ கால் மணம் போடு. இந்த முதல் பாடம். இந்த பாடத்தை வச்சு எப்படி சண்டை போடுறது. ரெடி? பொறுமையாக பண்ணு. ரெடி? 1 2 கரெக்டாக தடுக்கணும். 3 4 5 6 பொறுமை 7 8 9 10 11 12 13. இன்னும் தெளிவாக பண்ணு. ரெடி? இன்னொரு அட்டி நீங்களே. ரெடி? நேரா. இந்த பாடம் இந்த பசங்களுக்கு 2 நாள் தான் சொல்லி கொடுத்தேன். இதுவே ஒரு 6 மாதம் இவனுக்கு பண்ணாலும் இவன் பண்ணுற விதமே வேற மாரி இருக்கும். இந்த பாடமே அந்த தெளிவாக இன்னும் கற்றுக்கல. 2 நாள் தான் ஆகுது. 2 நாளைக்கு இந்த அளவு பண்ணிக்கிறானுங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். இதுவே 6 மாதம் இந்த பாடம் படிச்சிருந்தா இதோட பாடமே வீரியமாக இருக்கும். நீ கொஞ்சம் தெளிவாக போடணும். அவர் தெளிவாக போடுறான். இது தெளிவாக இல்லை. ரெடி? இன்னொரு பண்ணுங்க. ரெடி? 1 4 மணி போடு. 4 மணி போடு. அவன் பண்ணுறான். நீங்கள் கவனிங்க. போடு. 1 2 இருக்கக்கூடாது. 3 4 5 6 7 8 9 10
11 12 13 அப்படி காட்டு கொம்ப காட்டு ரெடி போ அப்படி போங்க பாருங்க ரெடி இடது காலை முன்னாடி வச்சு எதிரி தாக்க வரான் ரெடி 1 காலுக்கு உட்காரணும் 2 2 3 3 4 5 6 காலோட அசைவு தான் 6 7 7 8 9 10 11 13 அமுக்கணும் ஆடு வரணும் என்னன்னா பயிற்சி தெளிவு இது இருந்தால் ஈஸியாக பண்ணலாம் அழகாக கற்றுக்கலாம் சண்டை அருமையாக செய்யலாம் அந்த 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 ஸ்டான்ஸ் தான் எங்கே தடவரில் எங்கே தாக்கணும் எங்கே தடவை எங்கே அடிக்கணும் அது தெரிஞ்சால் அற்புதமாக இருக்கும் ரெடி கால் மனை போடு ரெடி 1 2 அப்படியே வா இப்போ தடுக்க முறை தாக்க முறை 1 தாக்கு முறை எப்படி பண்ண எந்த காலை வைக்கணும் தெளிவில்லை 1 நீ தாக்கு முறை நான் தடுக்க முறை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போல சொல்லிக் கொடுத்தா இந்த கலை மேலும் மேலும் நல்லா வளரும். அடுத்த பதிலாக நல்ல பாடத்தோட 2வது பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.